நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆண்டுடைய நாமத்தினால அவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறையாய் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். கடந்த வாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாரு அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம் அப்படிங்க அந்த அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்ம ஆக்கியிருக்கிறாருங்க சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம். ஸோ நாம் அவருடைய பிள்ளைகள்ங்கிற நிச்சயத்தோடு நம்ம இந்த நாளில் அந்த பிள்ளையாக பிறந்தது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே வளரவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய விருப்பம். ஸோ இந்த நாளில் நம்ம அதை தியானிக்கும் முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, நீர் வளரணும் நான் குறையணும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, நீர் வளரணும் நான் குறையணும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. ஒரு குழந்தை பிறந்த பிறகு பெற்றோர் மிகவும் சந்தோஷப்படுவாங்க. 6வது மாதத்தில் அந்த பிள்ளை தவழலை அப்படின்னு சொன்னால் அதே பெற்றோர் கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. 1 வயசில் அது நடக்க ஆரம்பிக்கணும், எட்டெடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். அந்தந்த பருவத்துக்குரிய வளர்ச்சி அந்தந்த பருவத்தில் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தால் மட்டும்தான் பெற்றோரால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே போல் ஒருவேளை மறுபடி பிறந்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அப்படியே இருக்கிறத நம்முடைய பரம தகப்பனும் விரும்புகிறவர் அல்ல. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொரு நாளும் வளரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தகப்பனுடைய விருப்பமும். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நேராக நம்ம நடத்தும்படி தான் நம்முடைய மூதாதையரும் இந்த ஆவிக்குரிய லெந்து நாட்களையும் பிரத்யேகப்படுத்தி நமக்கு தந்திருக்காங்க. ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே அப்படியே இருந்தோன்னு சொன்னால் ஒரு சிறு பிள்ளை பிறந்த நிலைமையில் பாயிலே இருக்கவும் அந்த பிள்ளைக்கு தாய் பாலூட்டி சோறுட்டி மற்ற எல்லா காரியங்களும் தாயே செய்கிற ஒரு நிலைமையில தான் நாம் இருக்கோம். ஒரு பிறந்த பிள்ளை நடக்க படிக்கலை அப்படின்னு சொன்னால், ஆவிக்கு சரியான வளர்ச்சி நிலைக்குள்ள வரலைன்னா அந்த பிள்ளைய குறித்து நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அதே நிலைமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளராமல் அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாமளும் இருக்கோம். அது நம்முடைய தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, கவலையை கொடுக்குமா அப்படிங்கிறத நாமே சிந்தித்து பார்ப்போம். ஸோ தலையாகிய அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தகப்பனுடைய பரம தகப்பனுடைய விருப்பம், வாஞ்ச. ஸோ அதை நாம் செய்யணும். அப்போ முதலாவது நம்ம ஆண்டவரை தேடி வரும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு உலக பிரகாரமான நிறைய எதிர்பார்ப்புகள். உலகத்தார் எப்படி தெய்வத்தை தேடி போகிறாங்களோ அதே போல தான் அவங்க
நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் உலகம் ஆசீர்வாதம், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி பல விதமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் கடவுளை தேடுவாங்க. கடவுளை தேடி வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ நாம் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளும் அப்படி தான் இருக்கும். உலகம் பெருசாக இருக்கும், நம்மக்கிட்ட இயேசுவானவர் குட்டியாக இருப்பார். ஒரு குழந்தை இயேசுவா நமக்குள்ளே அவர் இருக்கார் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம், அதை வச்சுக்கிடலாம். அப்போது அந்த குழந்தை இயேசுவுக்கு பாதுகாக்க என்ன செய்ய ஆட்கள் இருந்தது, நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. ஒரு மரியாள் தேவைப்பட்டா, ஒரு யோசேப்பு தேவைப்பட்டார், அவரை ஒரு பத்திரமா வளர்க்கறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது பக்தி நம்மக்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, உலக பிரகாரமான காரியம் நிறையா இருந்துச்சு. அப்போ நானும் இயேசுவும், அங்கே நான் தான் முக்கியமாக இருந்ததே ஒழிய இயேசு கிறிஸ்து ரெண்டாவதாக தான் இருந்தார். இதுதான் முதலாவது ஒரு அனுபவம். இது தவறு கிடையாது. நானும் இருந்த நிலைமையிலேருந்து நாங்கங்கிற நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் நான் என்னோடய வாழ்க்கை என்னோட இது அங்கே கடவுளுக்கு இடமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டால் இயேசுவானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம். நானும் இயேசுவோம் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த வட்டத்தில் இயேசுவானவருக்கு கொஞ்சம் இடம், நமக்கு பெரிய இடம். இதுதான் நம்முடைய முதலாவது நிலை. இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள இயேசு. இப்போ ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், எனக்குள்ள அனுமதிக்கிறேன். ஸோ அவர் எனக்குள்ளே கிரியை செய்ய நம்ம அனுமதிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்னா, அந்த தூரத்தில் நிப்பாட்டிருந்த இயேசுவை நமக்குள்ளே நம்ம அனுமதிக்கும் போது மட்டும்தான் அந்த அதாவது எனக்குள்ள இயேசு அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும். அது எப்படி அந்த இதை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம இருதயத்தை காட்டி சொல்லுவோம் நமக்குள்ளே இருக்கார். ஒரு காலத்தில் சின்ன பிள்ளை மாதிரி கடவுள் எங்கே இருக்காருன்னா மேலே இருக்காருன்னு காட்டுவோம். இப்போ அவர் எனக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் நான் உலக பிரகாரமாக கடவுளை தேடினேன், இன்னைக்கு கடவுள் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருங்க நிச்சயத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னென்னா எனக்காக இயேசு, அதுதான் அர்த்தம். அந்த இடத்துல எனக்கு அதாவது முதல்ல நானும் இயேசுவும் பக்கத்தில் இருந்தோம். இது ரட்சிக்கப்படாத நிலைமை. ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவரை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனால் அவரை நமக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், நம்முடைய சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் எனக்குள்ளே இயேசு. அவர் எனக்குள்ளே இருக்கார், அவர் என்னை பார்த்துக்கிடுவார், அவர் என்னை ஆதரிச்சுக்கிடுவார், அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய சுயநலத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறது தான் எனக்காக இயேசு. எனக்குள் இயேசுனா அவரை நான் எனக்காக மட்டும் பயன்படுத்துகிறேன். மூன்றாவதாக ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வளரணும். இந்த நிலைமையும் தவறு கிடையாது, எல்லாமே சரியானது தான். எப்படி ஒரு குழந்தை முதலாவது தாய் முழுவதுமாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த பிள்ளைய. பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக, அந்த பிள்ளையை உயர்த்துவதற்காக எப்படி பெற்றோர் அந்த பிள்ளைக்காக செயல்படுறாங்களோ அதே போல் ஆண்டவர் நமக்காக செயல்பட தான் செய்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம வழி நடத்துகிறாரு. இதெல்லாம் அவருக்கு சந்தோஷம்தான். அந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வளர்றதே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த நிலைமையிலேயே நம்ம இருக்கணுங்கிறதும் ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. இன்னும் நம்ம வளரணும்னு எதிர்பார்க்காரு. அதுதான் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நான்கிற ஒரு நிலைமை. கிறிஸ்துவுக்குள் நான். இப்போ அவர் எனக்குள்ள இருந்து வெளியே போய் நான் அவருக்குள்ள போயிட்டேன். இப்போ அவர் பெருசாகிட்டாரு, நான் குட்டியாக ஆயிட்டேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்காக நான் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்ய வேண்டுமே அப்படின்னு ஃபாதர் பாடினது போல் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழணும், உங்கள் தெய்வீக நோக்கம் என் மூலம் நிறைவேறணும், உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், உங்கள் அன்பை நான் எப்படியாவது வெளிப்படுத்தணும், உங்கள் ஊழியத்தை நான் பொறுப்பாக செய்யணும். எப்படி ஒரு பிள்ளை வளர்ந்து தன் தகப்பனுடைய பொறுப்பை கொஞ்சம் தான் தோள் மேலே வாங்கி அந்த தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அது இந்த நிலைமைக்கு நம்ம வளருது தான் கிறிஸ்துவுக்குள் நான் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம், அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தண்ணி தொட்டியிலேருந்து நாம் என்ன செய்யலாம், தொட்டியாக நம்ம அதை யோசித்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், டம்ளர் வெளியே இருக்கலாம், தேவைக்கு போய் தண்ணியை கோதி கொண்டு பயன்படுத்திக்கிடலாம். இதுதான் என்னதுன்னா முதலாவது நிலை, நானும் இயேசுவுங்கிற நிலைமை.
தேவைன்னா கோயிலுக்கு போவோம், தேவைன்னா ஜெபம் பண்ணுவோம், தேவைன்னா கடவுள்கிட்ட கேட்போம். அவர் எல்லாரும் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், எல்லாருக்கும் கேட்குற எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறவர். ஸோ அவரும் கேட்ட நேரம் தருவார். நமக்கு எப்போ தேவையோ அப்போ போய் என்ன செய்வோம், ஒரு டம்ளர் போய் தண்ணியை தொட்டியிலேருந்து கோதிட்டு வர்ற மாதிரி நாம் டம்ளரும் அவர் தொட்டியும்னு வச்சுக்கிட்டோன்னு சொன்னான். அடுத்த நிலைமை என்னென்னா, தண்ணிக்குள்ளே டம்ளர் கிடக்கிற மாதிரி, பாதி தண்ணியும் பாதி டம்ளருமா எனக்காக இயேசுங்கிற நிலமையில அவர் கிட்ட போயிருந்தோம். ஆனால் எனக்குள் இயேசு, உங்களுக்குள்ள இயேசு, டம்ளருக்குள்ள கொஞ்சம் தண்ணி என்ன செய்யும் இருக்கும், அதுதான் எனக்குள் இயேசு. இந்த மூன்றாவது நிலைமை கிறிஸ்துவுக்குள் நான் அப்படிங்கிறதுனா, அந்த கிறிஸ்துவுக்குள்ள தண்ணீருக்குள்ளே இந்த டம்ளர் என்ன பண்ணுதுன்னா அமிழ்ந்து போயிடுது. இப்போ டம்ளருக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், டம்ளரை சுற்றியும் தண்ணி இருக்கும். ஃபுல்லாக கிறிஸ்துவானவர் எங்கும் ஆக்கிரமிக்கிற அந்த ஒரு நிலைமை. அவர் எனக்குள்ளேயும் இருக்கார், எனக்கு வெளியே இருக்கார், எல்லாருக்கும் எல்லாமும் அவர் இருக்கார். இந்த தண்ணீர் எனக்கு மட்டும் பயன்படாது, இந்த எல்லாருக்கும் அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதான் கிறிஸ்துவுக்குள் நான். அப்போ இயேசுவுக்காக நான், அவர் என்ன அவர் விருப்பம் போல பயன்படுத்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுக்க எல்லாவற்றுக்கும் இறுதியான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிலைமை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், அந்த நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைன்னா, நானல்ல கிறிஸ்துவேங்கிறது தான் அந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஆண்டவரே, ஒருவேளை தண்ணீரை நிரப்பப்பட்டுட்டா கூட நம்ம அசையாமல் ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும். அப்போ கூட ஆண்டவரால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் நம்மளை நிரப்பிடுவார். அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கும், என்னை சுற்றி இருக்கும், என்னை சுற்றி நிரம்பி வழியும், எல்லாருக்கும் நான் பயன்படுவேன், உண்மைதான். ஆனால் அந்த நிலைமையில் கூட ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும், ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அதற்கு அப்புறமான நிலைமை தான், ஆண்டவரே நீங்கள் நான் இல்லை ஏசப்பா, நீங்கள் என்ன முற்றிலும் மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் எல்லாம் இயேசுவேங்கிற நிலைமை. நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிற நிலைமை. அங்கே டம்ளரே தெரியாது, தண்ணி மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த டம்ளர் தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாக இழந்து போயிடும் தான் அந்த நானல், எனக்கு கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டேங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம செல்லக்கூடிய அந்த நிலைமை. அந்த ஆவிக்குரிய ஆழத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லும் போது மட்டும்தான் நம்ம அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள போக முடியும். அவர் விரும்புகிற திசையில் அவர் நம்ம பயன்படுத்த முடியும். அவருக்கு பிரியமான அந்த மேன்மையான காரியங்களில் எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். அந்த திசை நமக்கு விருப்பமான திசையாகவும் இருக்கலாம், விருப்பம் இல்லாத திசையாகவும் இருக்கலாம். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் சொல்ல, நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், அவர் சமூகத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி மன மகிழ்ச்சியாக செல்ல பிள்ளையாக இருந்த தகப்பனை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி ஈன சிலுவையில் ஒருவேளை நம்ம போல பாடுள்ள மனுஷனாக ரூபம் எடுத்து உலகத்தில் உள்ள எல்லா பாடுகளையும் சந்தித்து 30 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன பாடுகளை சந்திச்சாருன்னு சொல்லி நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார்னு இருக்காரு. நம்ம போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ அந்த 30 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் அவர் நம்ம போல எல்லாரும் 3 வருஷ வாழ்க்கையை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 30 வருஷ வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆனால் எல்லா விதத்திலும் ஒரு உலகத்தில் ஒரு பாடு வரும்போது ஆண்டவருக்கு இந்த வந்திருக்குமா, வந்திருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டார். ஆனால் அந்த சிலுவையை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையை சுமக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் பிதாவோட சித்தம் அதுதான், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. அது போலதான் ஆண்டவர் என்னை அழைத்து செல்லும் பாதை எனக்கு விருப்பமான திசையாகவும் இருக்கலாம், விருப்பம் இல்லாத திசையாகவும் இருக்கலாம், அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாத்திரமா கூட இருக்கலாம். ஆனால் சில வேளைகளில் ஆவியானவர் அவருடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும்படி, அவருடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றும்படி அவருக்கு விருப்பமான பாதைகளில் தெரிந்து கொள்ளக்கூடிய சில ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அந்த சில ஆத்துமாக்களுக்கு விசேஷித்த அழைப்புகளை, விசேஷித்த தெரிந்து கொள்ளுதலை இந்த உலகத்தில் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு நேராக அவர்களை அழைத்து செல்கிறாரு. ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களை மட்டும்தான், யார் அவர் கரத்தில் தன்னை அந்த மாதிரி விட்டு கொடுக்காங்களோ, அவருடைய நீச்சலாளத்துக்கு செல்ல தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள
அவங்கள மட்டும்தான் அழைத்து செல்கிறார். அப்போ சிலரோட விசேஷித்த அழைப்புகளை பார்க்கும்போது நாம் அதை குறித்து திகைச்சு நிற்கிறோம், தெரியாமல் நிற்கிறோம். எப்படி ஆண்டவரை குறித்து அந்த ஜனங்கள் ஒரு நாள் பாராட்டினாங்க, மறுநாள் தூச்சி மண்ணள்ளி போட்டாங்க. அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய சொந்த தாயாரால் புரிந்து கொள்ள முடிந்தது, அவருடைய நெருங்கிய சிநேகிதனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவரால் ஆசீர்வாதம் பெற்ற அத்தனை பேராலும் அவரை என்ன செய்ய முடியலை, புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் அவர் இவங்க புரிந்து கொள்கிறாங்களோ புரிந்து கொள்ளவில்லையோ அந்த கவலையை தூர தள்ளி, ஏசப்பா உங்கள் சித்த மாத்திரம், ஆண்டவரே உங்கள் சித்த மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார், ஆயிரங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் அவர் உயர்த்தப்பட்டு ஆண்டவருடைய நல்ல மேய்ப்பனா நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய பாடுகளுடைய நாட்கள் முடிந்தது, ஆசீர்வாதத்தின் நாட்கள் வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் இந்த 4 நிலைமைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழைத்து செல்கிறார். நாம் ஒரு நாளில் நான் எனதுன்னு வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு நம்ம என்ன செய்யணும், அவருக்காக வாழ கொஞ்சம் இடத்த கொடுத்தோம். உண்மைதான், இந்த நாட்களில் இந்த 4 நிலைமையில எந்த நிலைமையிலனாலும் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். நாளுக்கு நாள் அவருக்குள்ளே வளரும்படி நாம் அழைக்கப்பட்டவங்க, அவருக்காக பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. உள்ள ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நான் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கேன்னா, இல்லை அவரை ஏதோ கொஞ்சம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து மட்டும் அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா, இல்லை அவர் என்னில் முற்றிலும் செயல்படும்படி அவருடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொண்டு அவருக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இல்லை அந்த ஆசீர்வாதங்களை அவருடைய தெய்வீக நோக்கத்துக்காக நிறைவேற்றக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட நான் கருவியாக நான் இருக்கேனா அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம தியானிப்போம். தியானிச்சுட்டு அடுத்த நிலைமைக்கு என்னை அழைத்து செல்லுங்க ஏசப்பான்னு அவருடைய கையில் நம்ம பிடித்துக்கொள்வோம். ஒருவேளை பேதுருவோட படகு ஒரு நாள் கரையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. கரையில் நின்று அந்த கட்டப்பட்ட படகை ஆண்டவர் தேடி வந்தபோது அது தண்ணீருக்குள்ளே இறங்கினது போல அவருக்குள்ள அந்த படகுக்குள்ளே இயேசுவானவர் ஏறி உட்கார்ந்த போது அந்த படகு இயேசுவுக்கு இடம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலைமையிலே நின்னா அதுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த படகை ஆழத்துக்குள்ள தள்ளிட்டு போக சொல்லும்போது அவர் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாருன்னா, அவர் அந்த பேதுரு என்ன பண்ணார்னா சரின்னு சொல்லி அதை தள்ளி ஆண்டவரை அவர் அந்த படகுக்குள்ளே அனுமதித்து கூட்டிகிட்டு போனார். ஆண்டவர் அவருக்குள்ளே அவர் ஏற்றுக்கொண்டு ஆழத்துக்குள்ளே போன பிறகு ஆசீர்வாதத்தினால அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த படகு ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழிஞ்சிச்சு. அவருடைய படகு இப்போ கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா ஆசீர்வாதத்திலும் நிரம்பி வழியும் போது திரும்ப வெளியில் வந்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் வாழ்ந்து சுகமாக இருந்திருக்கலாம், அவரும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராக மட்டும் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையும் அர்ப்பணித்து எனக்காக நீ வேணும்னு சொல்லி ஒன்றை மறைச்சி நீ வெளியே வான அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அந்த சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து படகு விட்டு வலையை விட்டு ஆண்டவருக்காக என்ன செஞ்சார், நான் சிலுவையை சுமக்க உங்கள் பின்னால் வாரே சுவாமின்னு சொல்லி அவர் வந்தார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவருடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும் கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். நானல்ல கிறிஸ்துவேங்கிற வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த பேதுருவை மாபெரும் அப்போஸ்தலனா அவருக்காக அவருடைய தெய்வீக நோக்கம் நிறைவேற சபையின் முதற்கெல்லாம் எடுத்து பயன்படுத்தினார். ஸோ அந்த வாழ்க்கைக்கு நேராக நாமும் வளருவோம். இந்த ஆவிக்குரியலேருந்து நாட்களில் நம்முடைய வாழ்க்கையும் ஏதோ எந்த படியில் நம்ம நிற்கிறோங்கிற பார்த்து அடுத்த படிக்கு வளர நம்ம ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய உன்னதத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வர, ஏறி வர, வளர்ந்து வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட நாளைக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக வேறொன்றணும், உமக்காக முன்னேறணும் ஏசப்பா. அதை கேட்ட கிருபையை தாங்க. எங்கள் சுயத்துக்காக மட்டும் நாங்கள் உண்மை தேடாமல் அன்றைய உமக்காக உண்மை தேட, உமக்காக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.